ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்னையிலேருந்து நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் ஒரு கேலண்டர் அட்டை, டிஷ்யூ பேப்பர், அப்புறம் கடைகளில் சேல் பண்ணக்கூடிய சிங் மெஹந்தியும் ஒரு A4 ஷீட்டும் எடுத்திருக்கேன். நம்ம டெய்லரிங்க்கு முக்கியமாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெடல் மிஷினில் பெடல் பண்ணுறது பேசிக். அதே மாதிரி ஆரி ஒர்க்குக்கு ஆரி செயின் ஸ்டிச் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய மெஹந்திக்கு மெயினான ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு எலமெண்ட்டு, ஒரு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைன்ஸ் மட்டும்தான். அந்த லைன்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோனில் ஒரு டிப்பு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ கிளாத்தில் நீங்கள் அந்த மெஹந்தியோட ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. மெஹந்தி வாங்கும்போது ஒன்று செக் பண்ணி வாங்குங்க. சில கடைகளில் நம்ம வாங்கினோன்னா அந்த மெஹந்தி வரவே செய்யாது, அது நாள்பட்டதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக சேல் ஆகிற ஒரு கடையை பார்த்து இந்த மாதிரி மெஹந்தி வாங்கிக்கோங்க. இந்த மெஹந்தியை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரல் மேலே அது வச்சுட்டு அதுக்கடுத்த விரலில் அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தடில் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரெஸ் எதில் கொடுக்கணுன்னா, நம்மளுடைய கட்டை விரலில் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அழகான நமக்கு ஒரு லைன்ஸ் கிடைக்கும். இந்த லைன்ஸ் போடும்போது நம்ம மெஹந்தியோட டிப்பு இருக்குது பார்த்திங்களா, அது பேப்பரில் டச் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன லைனாக போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நான் டிப்பை அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் சில பபிள்ஸ்லாம் போய் நமக்கு ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அப்போ நம்ம அடிக்கடி அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன், புதுசாக போட்டு பழகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன லைனாக போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய லைன், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைனோட லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த லைன்ஸ்லையே பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு நாள், அதாவது ஒரு 100 லைன்ஸ் போட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நமக்கு எல்லா டிசைன்ஸுமே வரும். அதனால் நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 100 டைம்ஸ் அது போட்டு பாருங்கள். நான் முதல்ல சின்னதாக போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி நம்ம சின்ன சின்ன லைன்ஸாக போட்டு பழகும்போது ஏன் ஒரு 100 டைம்ஸ் அது போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோணம் எப்படி பிடிக்கணுங்கிறது அதில் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, நம்மளை கோனில் நம்ம ப்ரெஷர் கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் அந்த கோன் இந்த பேக்கெட்லேருந்து வெளியில் வரும். அந்த இதுவும் நமக்கு டெக்னிக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஒரே அளவில், அதாவது ஒரு தடவை நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் தான் நம்ம அந்த ப்ரெஷரை கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த லைன்ஸ் நமக்கு நீட்டாக வரும், ஒரே லென்த்தாக வரும். ஒரு சமயம் நம்ம சின்னது கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது திக்காக லைட்டாக அப்படி லைன்ஸ் வேரியே ஆகும். அதனால் நம்ம ஒரு 100 டைம்ஸ் நீங்கள் போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ப்ரெஷர் எப்படி கொடுக்கணுங்கிறது நமக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லைன்ஸை நம்ம எப்படி போடணுங்கிறதும் நமக்கு ஓரளவுக்கு வந்துடும். லைன்ஸ் போடும்போது நம்மளுடைய கோனோட டிப்பு நமக்கு எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த பேப்பர் வச்சுருந்தோன்னா அந்த பேப்பரில் நம்ம டச் ஆகக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம அட்டென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ப்ரைடலுக்கோ நமக்கோ போட்டு பழகுறோன்னா நம்ம கையில் அது டச் ஆகிட்டே இருக்கக்கூடாது. டச் பண்ணாமல் தான் நம்ம போடணும். அப்படி போட்டால் தான் மட்டும்தான் அது நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், நான் முதல்ல சின்ன சின்ன லைனாக போட்டேன், இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய லைனாக போட்டு பார்க்குறேன். சப்போஸ் உங்களுக்கு சின்ன சின்ன கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் லைட்டாக திருப்பி நீங்கள் கோனை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். இந்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாக நம்ம லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லைன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இது தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் நல்ல மற்ற பார்டர் லைனாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் டிசைனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த லைன்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் போடுறது கிராஸாக போடுறேன் பாருங்கள், லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்து போடுறேன். இப்படி போடும்போது அதே சேம் ஃபார்மேட்டு தான். நம்மளுடைய கோனோட டிப்பு பேப்பரில் படக்கூடாது, லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு கீழேருந்து மேலே போடுங்க. இப்படி போடுறது நமக்கு லெஃப்ட் டு ரைட்டு போடும்போது ஈஸியாக வந்துடும். அடுத்து ரைட்டு டு லெஃப்ட் போடும்போது கொஞ்சம் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, அது என்னன்னு பாருங்கள். நான் வச்சுருந்த இது கொஞ்சம் ஸ்டாண்டு கீழே விழுந்துருச்சு.
லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு இந்த மாதிரி போட்டு போட்டு பாருங்கள். இதிலெல்லாம் குறைஞ்சது ஒரு 50 லைன்ஸ் போடுங்க. மேலே லைன்ஸ் வெறும் ஸ்ட்ரைட் லைன்ஸு சிங்கிள் லைன் போட்டது 100 டைம்ஸ் போடுங்க. அடுத்து இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனு வெர்டிக்கல் லைன்ஸ்லாம் போடும்போது ஸ்லாண்டிங் லைன்லாம் போடும்போது ஒரு 50 டைம்ஸ் அது போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட்டு டு மேலேருந்து கீழ்ப்பக்கம் பார்த்து போடுறேன். அப்படி போடும்போது நம்ம ஹேண்டில் ரைட் ஹேண்டில் கீழே சுண்டு விரல் மோதிர விரல் அதுக்கு சென்டர் விரல் இந்த 3 விரலும் அந்த பேப்பரில் அப்படியே நின்ன மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து நீட்டாக வரும். ஸ்ட்ரைட் லைன் போடும்போது அது நமக்கு சப்போர்ட்டிங் மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கிராஸ் லைனு ரைட்டு டு லெஃப்ட்டு மேலேருந்து கீழ் லைன் போடும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுண்டு விரல் அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 விரலையும் லைட்டாக நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பொசிஷன் வச்சிங்கன்னா நான் இப்போ வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த லைன்ஸ் வந்து கை ஆடாமல் ஷேக்கன் ஆகும். நமக்கு ஃபஸ்ட்டு போடும்போது நம்ம கை ஷேக் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த மாதிரி இந்த 3 விரலை நமக்கு நின்ன ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது அந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து கரெக்டாக வந்துடும். முதல்ல சின்ன சின்ன கோடாக போட்டு பாருங்கள். இல்லது ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் பாக்ஸ் டைப்பில் போட்டு காமிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ரைட்டு டு லெஃப்ட்டு டு ரைட்லாம் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்ட்ரைட் லைன் மேலேருந்து கீழே இந்த ஸ்ட்ரைட் லைன் போடும்போதும் நான் ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைன் சொன்னேன்ல அதே மெத்தடில் அந்த சுண்டு விரல் அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 விரலையும் நிற்கிற மாதிரி நான் கை வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஏன் நமக்கு வந்து நீங்கள் அந்த கையை மடக்கி வச்சுக்கிட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு கை ஷேக் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிற ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம இந்த 3 விரலையும் இப்படி லைட்டாக நிற்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் நம்ம லைன்ஸ் போடுறோம். அப்படி லைன்ஸ் போடும்போது நமக்கு அது கை ஆடாமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மெஹந்திக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு அதை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டும் போது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் பிரைடு குரூம் எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து வரும். அப்படி வரும்போது அதான் இந்த லைன்ஸை முதல்ல 100 டைம்ஸ் ஒரு 50 டைம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த குரூப்பில் டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் மெஹந்தி கோனு ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை வச்சு பிஸ்னஸாக கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன்லேயே ஃபஸ்ட்டு போட்டது சிங்கிள் லைனு. அந்த சிங்கிள் லைனு கூட இன்னொரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் கோனை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா ஃபுல்லாகிடும். இதுதான் வந்து போல்டு லைனுன்னு சொல்லுவாங்க. இது போல்டு லைனுக்கு நீங்கள் முதல்லையே நல்லா அழுத்தி போடக்கூடாது. இப்போ இன்னொரு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் நல்லா குண்டு மாதிரி திக்காக வரும். அந்த மாதிரி நம்ம வந்து போடக்கூடாது. சிங்கிள் லைன் 2 போட்டு அதுக்குள்ளே நம்ம கோனை ஃபில் பண்ணால் தான் அது போல்டு லைனு. அதனால் என்னென்ன மெத்தடில் சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போட முடியும். பேபி ஷவர் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஒரு நிறைய டாபிக்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல ஃபீஸோடு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ ஃப்ரீயாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக யாருக்கு இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயே நம்ம வந்து டபுள் லைனு 2 சிங்கிள் லைன் போட்டிங்கன்னா அது டபுள் லைன் ஆயிரும். அடுத்து ஒரு லைன் போட்டிங்கன்னா அது ட்ரிபிள் லைன் ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சிங்கிள் லைனு டபுள் லைன் ட்ரிபிள் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்லாண்டிங் லைனு ஹரிசாண்டல் லைனு எல்லாமே போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அதை போட்டதை எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ போட்டு காமிக்கிறது உங்களுக்கு டபுள் லைனு ட்ரிபிள் லைனு எல்லாமே போட்டு பாருங்கள். இந்த டபுள் லைன் ட்ரிபிள் லைன்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா பார்டர் லைனுக்கு யூஸ் ஆகும். பார்டர் லைனுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரிபிள் லைன் போட்டு அதில் போல்டு கொடுத்து ஹம்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா லைன்ஸுமே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடிக்கடி கோனோட டிப்பை வந்து நீங்கள் டிஷ்யூ கிளாத் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அதில் உள்ள ஏதாவது பிளாக்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அந்த பிளாக் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகிட்டு நமக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி டபுள் லைனு ட்ரிப்பிள் லைனும் போட்டு பாருங்கள். இந்த கிளாஸில் நம்ம வெறும் லைன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன் லைன்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் ப்ரெஷர் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா மெத்தடும் நமக்கு இதில் தெரிஞ்சிடும். அதனால தான் இந்த லைன்ஸை போட சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தது வேவி லைன்ஸ். பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நம்ம நெலி கோலம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோலம் போடும்போது நம்ம வளைச்சி கோடு போடுவோம் பாருங்கள். அந்த மெத்தடில் இந்த லைன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இதுவுமே நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக போடுங்க, மேலேருந்து கீழே போட்டு பாருங்கள், எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு பாருங்கள். அப்புறம் இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் இதுலேயும் போட்டு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல் ஹேண்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து செக்குடு டிசைனில் அந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன்லாம் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெரிய ஜிக்ஸாக் லைனு இதே மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணணும். அப்போ தான் நான் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு பாருங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கேட்டுக்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.